ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அனலாஜியோட 2வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த 2வது பார்ட்டில் வந்து நம்ம வந்து நம்பர் சீரீஸ் ஃபுல்லாக முடிச்சுக்குவோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 13:48 மாறிக்கு இது வந்து எந்த கான்செப்டில் பண்ணியிருக்காங்க? இந்த சம்மில் பாருங்கள், 31:48 மார்க்கு வந்து ப்ளஸ் 17 கூட்டணும். 31 + 17 = 48. ஓகேங்களா? இப்போ இதே 17 வந்து ஆப்ஷனில் கூட்டி பாருங்கள். இந்த லாஜிக் ஒர்க் அவுட்டாக பார்ப்போம். 28 17 கூட்டினா வராது. 43 கூட கூட்டினா வராது. 53 17 கூட்டினா அது வராது. அப்போ 37 14 54 37 + 17 கூட்டினா 54 வருதா பாருங்கள். வருது. 7 14 1 5 54 வந்துட்டு. அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 27:36 மாறிக்கு 27:36 ஆக என்ன வழி இருக்குது? 27 கூட +9 கூட்டினா 36. ஸோ அதேமாதிரி 9 கூட்டி பார்த்தா வருதா பாருங்கள். இது 54 வரும், இது வராது. 43 வரும், இது வராது. இதுவும் வராது, இது ஆளுமே வராது. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணல, வேறு லாஜிக் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 27 / 3 போட்டோம் அப்படின்னா 9 × 94 36. இது ஒரு லாஜிக் எடுத்துக்கோங்க. இந்த லாஜிக் அப்ளிகபிள் ஆக பாருங்கள். 45 ஆப்ஷன்லேருந்து கொண்டு வருவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 45 / 3 அடி கொடுத்த அப்புறம் 15 × 4 60. ஓகே, சேம். ஸோ இதே லாஜிக் தான் இல்லை ஆப்ஷன் ஏலையும் அப்ளிகபிள் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏதை கரெக்ட் ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 24:36 மாறிக்கு 38:57 மாறிக்கு. அப்போ 58 என்ன வரும்னு கேட்டுக்காங்க. 24:36 மாற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது யோசித்து பாருங்கள். இப்போ இதில் வந்து பாருங்கள், 24:36 மாற என்ன கான்செப்ட் இருக்குது யோசித்து பாருங்கள். 24 + 24/2 போட்ட அப்படின்னு என்ன வரும்? நமக்கு அடி கொடுத்தா 12. இது ஒரு லாஜிக்கா 36 வரும். சேம் லாஜிக் இதில் வருதா பாருங்கள். 38 இருக்குது. 38 + 38/2 போட்ட அப்படின்னா அடி கொடுத்த அப்படின்னா 19. 38 + 19 = 57. ஓகே, இந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 58 கருமையை செக் பண்ணி பாருங்கள். 58 + 58/2 போட்ட அப்படின்னா அடி கொடுத்த அப்படின்னா 2 9 29. ஓகே, 58 கூட 29 கூட்டினா 87. அப்போது ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். 21:483 மாறிக்கு இதுக்கு என்ன ஆப்ஷன் தான் இருக்குது யோசித்து பாருங்கள். 21² நமக்கு என்ன பார்த்தோம்? 441ங்களா? கிட்டத்தட்ட 483 பக்கத்தில் வந்துட்டு. ஸோ இதே லாஜிக் கிட்ட தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதே 21 × 2 நமக்கு என்னது வரும்? 42. இந்த 42 இதில் கூட்டி பார்க்கலாமா? 441 + 42 கூட்டணும் அப்படின்னா 481. ஓகே, இந்த லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. சேம் இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம 19 எடுத்து பார்ப்போம். 19 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 361 + 19 × 2 நமக்கு என்னது? 38. அப்போ 361 + 38 நமக்கு என்னது? 399. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். நம்ம இதே மாதிரி தான் கொஞ்சம் நீங்கள் ஸ்கொயருக்கு ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலே நம்ம ஈஸியாக இல்லை. பட் அனலாஜி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. அனலாஜியில் வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்பர் சீரீஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு நாளையிலேருந்து நம்ம வந்து இது பார்க்கலாம், லெட்டர் சீரீஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ 21² நமக்கு என்னது? 441. போன சம்மந்தம் பார்த்தோம். பட் 445 + 4 கூட்டி பாருங்கள். = 445 வருது. ஸோ இதே சேம் லாஜிக்கில் ஒர்க் அவுட்டாக பார்ப்போம். 24² நமக்கு என்ன வருது? 24² வந்து 576 + 4 போட்டோம் அப்படின்னா 580. ஓகேங்களா? இந்த 580 வந்து ஆப்ஷன் வந்து இந்த 580 கிடச்ச லாஜிக் வந்து இப்போ ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏலே 580 இருக்குது. அப்போ இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்காங்க. சப்போஸ் கிடச்ச வேல்யூ வந்து ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த வேறு லாஜிக் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த லாஜிக் வந்து இதில் இருக்கிறனால வந்து நான் இதே வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் அனலாஜி பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 மாறிக்கு 6 252 மாறிக்கு. அப்போ 4 என்ன வரும் கேட்டுக்காங்க. 2 12 என்ன பாசிபிள் இருக்குது யோசிச்சு பாருங்கள்.
2 கூட 10 கூட்டினா 12, பட் இதே அதில் பண்ணோம் அப்படின்னா வராது. ஸோ இந்த லாஜிக் இல்லை. இப்போ வேறு லாஜிக் வச்சுப்போம். 2 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போமா? 2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்ம 4 வருது. அதே 2 கியூப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8 வருது. 2 கூட்டினா 12 வருது. ஓகே, இந்த லாஜிக் ஒர்க் அவுட்டாக பார்க்கலாம். அதுமாதிரி 6 ஸ்கொயர் பண்ண வரும் 36. 6 கியூப் பண்ண என்ன வரும்? 216. 2 3 5 2. ஓகே, அப்போது என்ன பண்ணிக்காங்க? ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணி கியூப் பண்ணி கூட்டிக்காங்க. அந்த வழியில் வந்துருக்கு. அதே மாதிரி 4க்கு செக் பண்ணி பார்க்கலாம். 4 ஸ்கொயர் பண்ண என்ன வருது நமக்கு? 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதே 4 கியூப் பண்ணால் 64. 2 கூட்டினா 80. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம 17 88 மாதிரி அப்போ 11 என்ன வரும்னு கேட்காங்க. 17 × 5 எவ்வளோ வருது? 85. ப்ளஸ் 3 போட்டால் 88 வருது. சேம் இதை செக் பண்ணி பார்ப்போம். 11 × 5 55. ப்ளஸ் 3 போட்டால் அப்படின்னா 58. ஓகே, அப்போது 58 ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா?